அதை எது தடுக்குது, உங்களை தடுக்கும் காரணிகளை முதல்ல எழுதுங்க, அதை வரிசைப்படுத்துங்க. அதை உடைக்கிறது எப்படின்றத நான் சொல்லித்தரேன். சரியா? மைண்ட் பிளாக்கிங், ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னும். மைண்டை உடைக்கணும், அந்த மைண்ட் பிளாக்கை உடைக்கணும். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. திருப்பி நான் சொல்லுவேன், உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கோம். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க முடியாதா? கடன்காரன் பிரச்சனைகள் இருக்குது, கமிட்மெண்ட் பிரச்சனைகள் இருக்குது, பணம்ன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியல. அதுக்கு ஒரு காரணம், நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை உடச்சி எறியணும் முதல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிங்க. கோல்டன் அவர் உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாகணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா எது உங்களை தடுக்குது, அந்த தடையை உடச்சி எறிங்க. இந்த மாதிரி உங்களை மில்லியன் ஆகிறதுக்கு எதுலாம் தடுக்குது, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, லட்சாதிபதி ஆகிறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்கு எது தடுக்குது, அதை எழுதுங்க. அதை சார்ட் அவுட் பண்ணுங்க. இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு. சரியா? கோடீஸ்வரன் கட்டாயம் ஆக முடியும் நண்பர்களே. நிறைய பேர் படிக்காதவங்க 60 வயசுக்கு மேலே பிஸ்னஸ் வந்து ஜெயிச்சவங்க நிறைய பேர் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். சரியா? இப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லையும் செமினார்லையும் நிறைய இளைஞர்களை